Shriram Capital Tamil Nadu Premier League 2025 சேலமில் கடைசி போட்டி SKM Salem Spartans versus Chepauk Super Gillies. டாஸ் ஜெயிச்ச 4-time champions Chepauk Super Gillies ஃபீல்ட் செய்ய தேர்வு செஞ்சிருக்காங்க. ஷேக் ஆகிருக்காங்களே. எட்ஜ் ஆனாலும் பால் போயிடும். ஒன் பவுன்ஸ் 4 முதல் ஸ்ரீராம் 4 வந்திருக்கு இந்த மேட்ச்ல. ஹரி நிஷாந்த் டேக் ஆன் பண்ணாரு. அந்த T20 எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எப்படி வின் பண்ணனும். ஆஹா, அபிஷேக் செல்வகுமார் அவரோட பேட்ல இருந்து ஒரு 6 எம்மாடி எம்மா. ஆல்ரெடி இன்னைக்கு பாசிட்டிவா தெரியுறாருங்க. அதே தான் பண்ணிருக்காரு, அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. பொட்டன்ஷியல் இருக்கு. சரியான ஷாட் இடிச்சிருக்காரு இந்த ஷாட் ஹரி நிஷாந்த். சரியான ஸ்வீப், டைவிங் லோகேஷ் ராஜ தாண்டி போகுது. நல்ல வெதர் இருக்க மாட்டேங்க. சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பால் ஹைட்ல போயிருக்கு. செமையான ஒரு கேட்ச். கெயின் செக் பண்றாங்க. ஸ்லாட்ல தான் இருந்தது, கரெக்டான ஷாட்டுக்கு தான் போனாரு. நல்லா ஹைட் பாருங்க, கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டாரு பியூட்டிஃபுல்லா. அதனால அழகா பிடிச்சாரு. நல்ல டெக்னிக் டு கேட்ச். அபர்ஜித் செம்ம ஃபீல்டர். அங்க சிலம்பரசன் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு, பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருக்காரு. ஹரி நிஷாந்த் gone for 31, 63 for 1. நிதிஷ் ராஜகோபால் வந்திருக்காரு. ஏன் அந்த ஸ்லோ பால், இந்த வாட்டி பெரிய ஷாட், ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச். ரொம்ப சேஃப் ஃபீல்டர், இன்ஃபேக்ட் பிரில்லியன்ட் ஃபீல்டர். திருப்பி செகண்ட் கேட்ச் ஃபார் அபர்ஜித், தி சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். விக்கெட்டுங்க நிதிஷ் ராஜகோபால், சூப்பர் பிளேயர். அவர் gone for 7, 76 for 2. என்ன ஆச்சுன்னு தெரியல, லாஸ்ட் 6 ஓவர்ஸா ஒரு பவுண்டரி கிடையாதுயா. ரன் அவுட் அவுட். கவின் நடு விக்கெட்ல இருந்தாருங்க. அங்க பாருங்க, அப்படியே ஸ்டாண்ட போட்டு நின்னாரு, ஒரு பேக்கப் கூட பண்ணல. சான்ஸே இல்லைங்க. நாட் அ ஃபாஸ்ட் ரன்னர் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வேற கவின். ஓய் தரியாரன் ஒரு டைரக்ட் ஹிட். அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் சடனா பவர் பிளே வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவின் 1க்கு காலி, 78 for 3. போல்ட் பிரேம்குமாருக்கு 2வது விக்கெட் காலி. அவரோட போர் ரன் ஃபார்ம் இந்த TNPL கண்டினியூ ஆகுது. என்ன ஷாட் ஆகுது, நேரா மேல போட்டாருங்க பிரேம்குமார். இன்னைக்கும் 3க்கு காலி, 81 for 4. பாத்தீங்கன்னா நாங்க கமெண்டேட்டர்ஸ் டிவில வந்தா நாங்க டான்ஸ்ல ஆடினோம். 49வது பால் முத்து, 50 பால். எதுக்கு பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஆஹா, அவரோட ஃபர்ஸ்ட் 50 அடிப்பாரா அப்படின்னு யோசிச்சிருந்தோம். இன்னைக்கு பாக்ஸ் ஆயிட்டாருங்க இங்க அபிஷேக் செல்வகுமார். பர்ஃபெக்ட் ஸ்லோவர் ஒன் யா, ஹிட்டிங் தி டாப் ஆஃப். கொஞ்சம் லைட்டா அந்த டீவியேஷன் இருந்தது விக்கெட்ல இருந்து. பட் அபிஷேக் செல்வகுமார் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் TNPL ஹிஸ்டரி, 47க்கு காலி. ஹரிஷ் குமார் சேலத்தின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் வந்திருக்காரு. 146 இவரோட ஸ்ட்ரைக் ரேட். அச்சாருங்க 6ங்க. Superb strike is Sunny Sandhu, known for hitting sixes. காத்துல நேர கையில விஜய் சங்கர்லாம் இதை விட மாட்டாரு. பெரிய விக்கெட்டுங்க. பிளாட்டா அடிச்சாரு. இன்ஃபேக்ட் நேரா வந்து கேட்ச் விஜய் சங்கரோட கையில போய் உட்கார்ந்துருக்கு. இவர் மேலதான் அந்த ஹோப்ஸ் இருந்தது. 140, 150 வரணும்னா 1க்கு வெளியேறாரு. 104க்கு 6. பார்த்தோம், கஷ்டப்படுறாங்க. யாரை எங்க ஆட வைக்கணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன். ஆஹா, சூப்பரா சிலுக்கி விட்டாரு ஃபைன் திசையில. ஸ்ட்ரைட் அவுட் இருக்காரு. சரியான கனெக்ஷன் இருக்கு. எஸ், ஓவர்ல லென்த்ல போடப்பட்ட பந்து சாட்டி விட்டுருக்காரு. 4 கிடைக்கும் நினைக்கிறேன். லென்த்ல போட்டாரு. எஸ், கனெக்ஷன் இருக்கு. முகமது போட பாப்பாரு, பட் லென்த்ல விழுந்திருக்கு. ஆஹா, சன்னி சந்தில சிந்து பாடிட்டாரியா. சரியான ஷாட். ஆன்ஸ்லாட் இருக்கு. திருப்பி பவுண்டரியா பார்க்கணும். பவுண்டரியோட முடிஞ்சிருக்கு. பிக் ஓவர், 19 ஆஃப் இட் பார்க்கணும். ஃபுல் டாஸ் 6. முகமது யூ பியூட்டி. இன்னைக்கு ஃபுல் கிரவுண்ட் வந்திருக்காங்க.
கொடுக்கப்பட்டிருக்கு. ஓடிட்டாங்க. ஆஹா, சூப்பர் ரன்னிங். முகமது சம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இன்ஃபேக்ட் 2 ரன்னுக்கு முயற்சி. இப்போ கீப்பர் ரன்ல த்ரோ அவுட். 3-7 ஸ்ட்ரைக்கர். ஓஹோ, ஐ கேன் டு பெட்டர் அப்படின்றாரு. முதல் பந்து 6 அண்ட் ஒரு அனிமேட்டட் செலிப்ரேஷன் க்ளவ் அடிக்கிறாரு. இன்னும் ஒரு பால் இருக்குப்பா. என்னப்பா பேட்டர்ல வெளில வரீங்க? இன்னும் ஒரு பால் இருக்கு. கார்த்திக் மணிகண்டன் இங்க பாருங்க. அப்பாவா இல்ல கோச் உருவமான்னு தெரியல. இன்னொரு பால் இருக்கு, போய் ஆடுறா அப்படின்ட்டாரு. செம்ம மொமெண்ட்டுங்க இது. பா, எல்லாமே நடந்தது. டிராமா இருந்த ஒரு பந்தா இருந்தது. ஏன்னா அவருக்கு அது வைடு செம்ம ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 4 overs 63 ரன்ஸ். பொய்யாமொழி அவரோட ஸ்லோவர் ஒன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். எடுத்த உடனே ஒரு அரைக்குழி, ஆனா ஃபீல்டர் தலைக்கு மேல. பெரிய வேலை இருக்கு கார்த்திக் மணிகண்டன். பெரிய ஓவர் வரலாம், அதுதாங்க. சூப்பர் ஷாட். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா அப்பர்ஜித்துக்கும் நிறைய மசில் இன்ஜுரி வர ஆரம்பிக்குதுங்க. தேங்க்யூ வெரி மச். யா, பியூட்டிஃபுல். அப்படிதான் கோல் விடணும். மிடா பின்னாடி போறாரு, ஆனா ஜட்ஜ் பண்ணல. 1 bounce 2 bounce பவுண்டரி. ஆஃப் கோர்ஸ் bowling கோச் கென். நல்ல ஷாட், பிரில்லியன்ட். அங்க பாருங்க, ஆல் அலாங் தி கார்பெட். 40 ரன் வந்திருக்குங்க. சரியான ஷாட். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதான் பண்ணிருக்காரு ஆஷிக். இதுல ஒரு சின்ன பிரச்சனை. லாங் ஆஃப் பின்னாடி தள்ளினாரு. ஐயோ, அற்புதமான அட்டெம்ப்ட் அங்க ஹரி நிஷாந்த் கிட்ட இருந்து கேட்ச விட்டாங்க. இன்னைக்கு சேலம் ஸ்பார்டன்ஸோட ஃபீல்டிங் சுமாரா இருந்திருக்கு. இந்த முறை மோகித் ஹரியரன் பேட்ல இருந்து. இந்த வாட்டியும் காத்துல லாங் ஆஃப் பின்னாடி இருக்காரு. கைக்கு நேரா போகுது. கேட்ச விட்டாங்க. 6ம் போயிடுச்சு. நீங்க 5 bowler ஆயிடுச்சு உங்களுக்கு. போல்ட் ஸ்வீப் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா வெளியில கொடுத்தாரு. அந்த லவ்வுக்கு அடியில பட்டு நேரா ஸ்டம்ப்ல போயிருக்கு. மோஹித் 32க்கு வெளியேறாரு. 73 for 1. இந்த சீசன் நம்பர் 5ல பார்த்திருக்கோம், இவரை நம்பர் 4ல பார்த்திருக்கோம். இம்முறை நம்பர் 3ல. எட்ஜ் 4 எப்படி வரணுமோ அப்படி வரல, பட் எடுத்துப்பாங்க. பா, வழுக்கிட்டு போயிருக்கு பேட்ல இருந்து. மிடில்ல 2 பால் 2 பவுண்டரி. ஜக்கி சூப்பர் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட இன்னிங்ஸ். சிலம்பரசன் அங்க இருக்காரு. இந்த ஸ்ட்ரைட் வந்து பவுண்டரிங்க. அச்சோனத்துல பியூட்டிஃபுல் பேலன்ஸ் அந்த ஷாட்ல. ஆஷிக் போவாரான்னு. ஐயோ, இதனால தாங்க அவர் பேட்டரா மாறினாரு. ஹாஃப் செஞ்சுரி ஃபார் ஆஷிக். 30 பால்ல இந்த டிஎன்பிஎல்ல 2வது 50 ஆஷிக்கு. ஸ்லைட்லி அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஆனா வெள்ள தாங்க போடுறாரு. நீங்க இவ்ளோ வித்து கொடுக்க கூடாது. அது ஷார்ட்டா போட்டீங்கன்னா கட்டு பவுண்டரி. அக்ஷர்காரா 6ஆ? பா, பயங்கரமா ஜெனரேட் பண்ணிருக்காரு. பட் இவரும் ஜெனரேட் பண்றாரு பவர். ஆனா கையில போய் விழுது. ஹரி நிஷாந்த் இந்த வாட்டி முடிப்பாரு. அதாவது ரொம்ப நேரமா இந்த பார்ட்னர்ஷிப் இருந்தது. வந்து முடிச்சிருக்காரு கார்த்திக் மணிகண்டன். நல்ல ஃபார்ம்ல இருந்த ஆஷிக்கோட விக்கெட். ஆஷிக் 56க்கு வெளியேறாரு. 125க்கு 8 ரன். விஜய் சங்கர் உள்ள வராரு. ஷார்ட் பால் 6. நேரா வாங்கியிருக்காரு. ஹியூஜ் அப்பீல். பெரிய இம்பாக்ட் இல்லை இன்னைக்கு. 2 ரனுக்கு காலி. 136 for 3 சேப்பாக். ஸ்லோர் 1 நறுக்குன்னு விட்டாரு. கேப்லயும் போயிருக்கு பவுண்டரி. தான். ஏன்னா நீங்க அச்சாருங்க ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். நல்ல ஹைட்ல தான் போயிருக்கு. இந்த கேட்ச பிடிப்பாங்களா? விட்டாங்க. அதான் நான் கேட்டேன், பிடிப்பாங்களான்னு. இன்ஃபேக்ட் 50 for ஜெகதீசன். பிரில்லியன்டான ஒரு இன்னிங்ஸ். பவர் பேக்ட் இன்னிங்ஸ். ஜெகதீசன் ஷாட்ஸ் ஆல் ரவுண்ட் தி விக்கெட். பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ். நேரா தூக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட்டுங்க. பொய்யாமொழி ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. பட் கொஞ்சம் லேட்டா வந்திருக்குங்க. அவர் பேஸ் கொடுக்க மாட்டார் பொய்யாமொழி. சர்ஃப் எக்ஸல் பேட்டிங் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் அங்க ஹரிஷ் குமார் பிடிச்சிருக்காரு. ஜெகதீசன் gone for 50.
153 for 4. லாங் ஆன் தான் அடிச்சு முடிச்சாருங்க. ஓவர் லாங் ஆன் அடிச்சிருக்காரு. லாங் ஹாப் அரைக்குழி. அதோட ஒரு செம்ம வின் செப்பாக்கு